அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த 21 நாள் வீட்டில் இருக்கும் இந்த சமயத்தில் மிகவும் ஏற்ற, மிகவும் உன்னதமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை பற்றி நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த 9 நாள் பைரவ பூஜை இது வீட்டில் செய்யக்கூடிய பூஜை தான் ஆகும். இது கோவிலில் சென்று செய்யக்கூடியது அல்ல. 27 நாள் பூஜையில் முதல் 20 நாள் காலையில் செய்து அதுக்கு அடுத்து வர 7 நாட்களில் ஒவ்வொரு நாளும் வரும் ராகு காலத்தில் செய்ய வேண்டும் என சொல்லியிருப்பேன். அப்பொழுது நிறைய பேருக்கு என்ன சொன்னீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்கலாம் நிறைய பேர் சொன்னீங்க ராகு காலத்தில் செய்ய முடியல எங்களால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நீங்கள் காலையில் 6:30க்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு இது மாதிரி தான், செகண்ட் சாய்ஸ் மாதிரி தான் அது நான் சொல்லியிருந்தேனோ தவிர, உண்மையிலேயே அந்த ராகு காலத்தில் இந்த பைரவருக்கு செய்தால் மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக அது இருக்கும். ஆனால் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க தான். அந்த ராகு கால நேரத்தில் நிறைய கோயில்கள் திறந்திருப்பதில்லை. வெள்ளிக்கிழமை தான் 12 வரைக்கும் சில கோயில் திறந்திருக்குமோ தவிர, உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு கால நேரத்தில் நிறைய கோயில் திறப்பதில்லை. அப்படி இருந்தாலும் வேலைக்கு போகிறவர்களால் அவற்றை செய்ய முடிவதில்லை என்பது ஒரு விஷயம். இந்த பைரவ பூஜை இந்த ராகு காலத்தில் செய்தால் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பது நன்கு அறிந்த விஷயம். ஆகவே இந்த 21 நாட்களை நாம் இப்பொழுது வேறு மாதிரியாக, ஏனென்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரும் வரை நாம் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை அது நம்ம இந்த 21 நாட்களில் நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால, இதுக்கு இந்த 9 நாள் பூஜை ரொம்ப சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து நான் இவற்றை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி இந்த பூஜையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்திலிருந்து முதல் நாளிலிருந்து 9வது நாள் வரை 9 நாளும் ராகு காலத்தில் 9 முறை தனம் தரும் பாட்டு சொல்லி, அதாவது உங்கள் வீட்டிலேயே இருக்கின்ற அந்த பைரவர், நீங்கள் ஏதோ ஒரு பைரவ படத்தை வீட்டில் வைத்திருப்பீர்கள். அந்த படத்தின் முன் இந்த தனம் தரும் பாடலை 9 முறை சொல்லி, உங்களுக்கு அந்த சிவப்பு துணியில், எப்பொழுதுமே நான் உங்களுக்கு 27 நாள் பூஜையில் சொன்னது 9 மிளகுகள் என்று கூறியிருப்பேன். ஆனால் இந்த 9 நாள் பூஜையில் சிவப்பு துணியில், சிவப்பில் ஏதாவது பூ போட்ட துணிகள் இருந்தால் கூட பரவாயில்லை, அதை நீங்கள் ஒரு பழைய துணியாகவோ அல்லது ஒரு இதுவாக இருந்தால் அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சுக்கிட்டா போதும். இல்லை ரெட் கலர்லேயே வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ போயிட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த சிவப்பு துணியில் 27 மிளகு வைக்கணும். 27 மிளகு வைத்து கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி 2 தீபமாக போட வேண்டும். ஒவ்வொரு விளக்கிலுமே 27 மிளகு வைத்து கட்டி திரியாக போடுங்கள். நிவேதனம் சிவப்பாக இருக்கும், நல்ல உள்ள கட் பண்ணால் சிவப்பாக இருக்கும் மாதுளம்பழத்தை வாங்கி உதிர்த்து அதில் 18 பருக்கைகள் மாதுளை முத்துக்களை நிவேதனமாக வைக்கலாம். அல்லது அந்த 18 பருக்கைகளை கொஞ்சம் தயிர் சாதத்தில் கலந்தும் வைக்கலாம். இந்த சின்ன சின்ன மாதுளம்பழம் விற்கும் பாருங்க, ரொம்ப குட்டி குட்டியாக விற்கும். அந்த மாதுளம்பழம் வாங்கிக்கிட்டீங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு 9 மாதுளம்பழங்களை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை டெய்லியே உங்களால் வாங்குறதுக்கு பக்கத்தில் எங்காவது விற்கிற வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை வாங்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த 9 மாதுளம்பழம் தான் பெருசாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த சின்ன சின்ன மாதுளம்பழம் கிடைக்கல, பெருசாக வாங்குறதா இருக்குது, அதிகமாக விலையாக இருக்குது, முதல்ல கிடைக்கல, பழங்களே விற்பனையில் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு நல்ல ஒரு பெரிய மாதுளம்பழம் கூட வாங்கி வைத்துக்கொண்டு அவற்றை உதிர்த்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 18 கூட தினமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அதை ஃப்ரிட்ஜில் இருந்து வேறு யாராவது எடுத்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்றாம இருக்கணும். அது அப்படியே உதிர்த்து வச்சு போட்ட மாதிரியே அப்படியே வச்சுக்கிற வாய்ப்பு இருந்தால்தான் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக வைக்கிற மாதுளம்பழங்கள், அந்த உண்மையிலேயே அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மாதுளம்பழங்கள் உள்ளே நல்ல ரெட்டாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இல்லை பெரிய மாதுளம்பழமாக இருந்தால் கூட உள்ளே நல்லா சிவப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டால் பெஸ்ட்டு. ஒரு வேளை அப்படி மாதுளம்பழமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பே இப்போ இந்த 21 நாளில் இல்லைன்னா, அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த முந்திரியை பாதி பாதியாக உடைச்சி 18 வைங்க. இல்லை ரொம்ப அது வாங்கிறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வெளியில் போக முடியல அல்லது வாங்க முடியல அப்படின்னா, சின்ன சின்னதாக கூட உடைச்சி 18 துண்டுகளாக அந்த முந்திரியை வச்சுக்கலாம். ஒரு பதிலுக்காக தான் சொல்கிறேனே தவிர, இந்த பூஜையில் முக்கியமாக வைக்க வேண்டியது மாதுளம் தான். ஆனால் நீங்கள் இது இல்லைன்ற பட்சத்தில் தான் அந்த முந்திரியை வைக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த தயிர் சாதத்தோட கலந்து நீங்கள் நிவேதனமாக வச்சு அதை என்ன பண்ணணுன்னா, அந்த நிவேதனத்தை வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த நிவேதனத்துக்கு நீங்கள் என்ன வச்சிங்களோ ஒரு கப்பில், அதுலேருந்தே வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடணும். அந்த நிவேதனத்திலிருந்தே ஒரு பிடி நாய்க்கும் வைக்கணும்.
ஆனால் வந்து நீங்கள் அந்த எதை நிவேதனமாக வைத்தீர்களோ அந்த சாதத்திலிருந்து தான் பிடி எடுத்து நாய்க்கும் வைக்க வேண்டும். அப்புறம் வந்து அரளிப்பூ வந்து உங்களுக்கு கிடைச்சிதானா பரவாயில்ல, உதிரியாக கூட எங்காவது கிடைச்சா வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டெய்லியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கிடைக்கவே இல்லை, அரளிப்பூவே கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ தவிர மல்லிகையில் எந்த வகை மல்லிகையுமே பைரவருக்கு பயன்படுத்தக்கூடாது. அது இல்லாத வேறு எந்த பூவும் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் வந்து இதில் இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னவென்றால் இந்த வேண்டுதல் தான் மிக முக்கியமான விஷயம். இந்த பூஜை வந்து முக்கியமாக எதுக்குன்னா, உங்களை அறியாமல் உங்களை பல தீய சக்திகள் இருக்கும், பல பேருடைய வயிற்றச்சல் இருக்கும், இல்லை பல பேருடைய பொறாமை உங்களை மேலே இருக்கலாம், அல்லது போன ஜென்மத்தில் உங்கள் மேலே யாருன்னா சாபங்க இருக்கலாம். அதனால் இந்த 9 நாள் பூஜையை வந்து எதுக்குன்னா, உங்களை அறியாமலேயே உங்கள் வீட்டில் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற தீய சக்திகளை நீக்குவதற்காகத்தான் இந்த பூஜையே. இப்போ நம்ம ஒன்று இப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற பூஜைலாம் நிறைய வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்காக. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த 9 நாள் பூஜையை எதுக்குன்னா, பில்லி சூனியம் அது பில்லி சூனியத்தை போய் விற்கணுன்னே அவசியம் கிடையாது. உங்களை பார்த்து நீங்கள் வளர்றது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அது பில்லி சூனியம் வச்சதுக்கு சமந்தான். அந்த மாதிரி தீய சக்திகள் ஒழியத்துக்கு தான் இந்த பூஜையே மெயினாக. தீய சக்திகள் உங்களை விட்டு ஒழிஞ்சாதான் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நடக்கும். என்ன தீய சக்தி அதில் போய் என்ன இருக்குதுன்னு நினைப்பாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. நல்ல விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே உங்களை சுற்றி உங்களை தெரியாமையே உங்களுக்கு தீய சக்திகள் சூழ்ந்திருக்கின்றன. அதனால்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்று பொருள். ஆக இந்த 9 நாள் பூஜை என்பது இந்த தீய சக்திகளை விளக்குவதாக இருப்பதால் அதை வேண்டுதல் நாம் முக்கியமாக அந்த தீபாராதனை காட்டும்போது நாம் வேண்ட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண் திருஷ்டிகள் தீய சக்திகள் உங்களை சுற்றியுள்ள வேண்டுவது இப்படி தான் நீங்கள் வேண்ட வேண்டும். எங்களை சுற்றியுள்ள தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், பொறாமைகள், வயிற்றெரிச்சல்கள், சாபங்கள், மூதாதையார் சாபங்கள் போன்ற, அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சாபங்கள், அதாவது போன ஜென்மத்தில் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்த சாபங்கள், இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள், அந்த சாபங்கள் மட்டுமின்றி போன ஜென்மத்திலும் இந்த ஜென்மத்திலும் நீங்கள் செய்த பாவங்கள், இந்த எல்லா ஒரு நெகட்டிவான விஷயங்களையுமே உங்களிடமிருந்து அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நடக்கும் நல்லவைகளை இப்படி நீங்கள் வேண்ட வேண்டும். இவையெல்லாம் பைரவரே எங்களுக்கு நீங்கி எங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் நல்லபடியாக நடப்பதற்கு வழிவிட வேண்டும் என்று வேண்டி, அதன் பின் நீங்கள் இப்போது எந்த தேவையில் இருக்கின்றீர்களோ, படிப்போ பதவியோ கல்யாணமோ ஏதோ ஒரு முக்கியமான வேண்டுதலில் இப்பொழுது உங்கள் குடும்பம் இருக்கும், அதை அதுக்கப்புறமாக இரண்டாவதாக வேண்ட வேண்டும். அதற்கு அடுத்த மாதிரி என்ன வேண்டணும்னா, இந்த உங்கள் குடும்பத்தை இந்த கொரோனா தாக்காமல் காக்கப்பட வேண்டும் என்று கூறி, அதன் பின் நீங்கள் இந்த உலகில் இருந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பரிபூரணமாக அழிக்கப்பட வேண்டும் என்று வேண்டி, அதற்கு அப்புறமாக அதற்கான மருந்தை எளியவர்க்கும் கிடைக்கும் வகையில் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று வேண்டி, அதற்கப்புறமாக நீங்கள் அந்த பூஜையை முடித்து கொண்டு அந்த நிவேதனத்தை எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு நீங்கள் நாய்க்கும் அதை வைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பூஜைகளை முடித்து ஒரு 9வது நாள் நீங்கள் 9 நாய்களுக்கு அந்த தயிர் சாதத்தில் அந்த மாதுளையை கலந்து, ஒரு மாதுளம்பழம் பழம் போன்ற வகைகளை நாய்கள் முதல் சாப்பிடாது. அந்த மாதுளம்பழத்தை கலந்த தயிர் சாதத்தை 9வது நாள் 9 நாய்களுக்கு வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த அசைவம் சாப்பிடுவது என்று இப்பொழுது சாப்பிடாமல் இருப்பது தான் மிக நல்லது இன்று நாடு இருக்கும் நிலைமைக்கு. ஆனாலும் நான் இன்று கூட பார்த்தேன், இந்த தமிழ் வருஷப்பருப்பு, உகாதி மற்றும் இந்த போகி பண்டிகை, தீபாவளிக்கெல்லாம் நிறைய பேர் அசைவம் சாப்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள். அது மாதிரி வந்து அதை வாங்குறதை நிறுத்தவே இல்லை. நான் கண்ணெதிர்க்க பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ எந்த ஒரு பயமும் இல்லாத அதை வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னதான் நீங்கள் வந்து அதை சுத்தப்படுத்திட்டு சாப்பிடலாம் அப்படின்னாலும், அது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் ஏன் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, அந்த தோல் ஒரு மனித உயிர் அப்படின்னா அதன் மேலே வந்து அது படர்ந்து இருக்குது ரொம்ப ஈஸி. அது என்னதான் கழுவுனா கூட அது போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்ம அதில் ஒவ்வொரு இடுக்குகளையுமா போட்டு சானிட்டரி இது போட்டு வந்து வாஷ் பண்ண போகிறாங்க அந்த நான்வெஜ்லலாம். அது வந்து ஒரு தோல் போன்ற உயிருள்ள ஒரு சதையான ஒரு விஷயத்தில் வந்து அது படரக்கூடியது மிக அதிகம். ஆகையால் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அசைவத்தை தவிர்ப்பது தான் நல்லது.
ஆனாலும் இப்பொழுது நான் அதை வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் உங்களுக்கு என்ன கூறுகின்றேன் என்றால், அப்படி இந்த 9 நாட்கள் வீட்டில் இருக்கும் சமயத்தில் இந்த பூஜையை செய்தால் அதை நாம் சாப்பிட முடியாமல் போகுமே என்ற ஒரு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு, அந்த பூஜையை முடித்துவிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ராகு கால நேர பூஜையை முடித்துவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை எடுத்து நீங்கள் கொள்வதாக இருந்தால், மறுநாள் மறுபடியும் பூஜை செய்யும் பொழுது, பூஜை செய்வதற்கு முன்னால் வீடு துடைத்து நீங்கள் தலை குளிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நான். இது ஒரு எப்போவுமே எந்த பூஜை 27 நாள் பூஜை பண்ணும்போது எப்போவுமே இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 27 நாள் பூஜையில் கூட முதல் 20 நாள் இப்படி தான். அசைவம் இது சாப்பிடுவர்கள் கூட சாப்பிடலாம். ஏன்னா இது நான் அந்த குருஜியே சொன்னது எனக்கு. அவர் குருஜி பிராமின் தான். அவர் சொன்னார். இந்த ஃபஸ்ட்டு 20 நாள்லே இந்த மாதிரி ஏன்னா அந்த நாட்டில் இதுக்காகவே நிறைய இந்த பூஜைகள் செய்யப்படாமல் போயிடுது. அசைவம் சாப்பிடுபவர்கள் இந்த பூஜையை கடைப்பிடிக்க முடியவில்லைன்றது தான் அவர் அந்த மாதிரி சொன்னது. அந்த ஃபஸ்ட்டு 20 நாள் காலையிலே பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 20 நாள், அதுக்கப்புறம் 7 days மட்டும் சுத்தமாக இருக்கட்டும், வீட்டில் ஐயப்பன் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி தான் இதுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது தான் நல்லது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.